அது எனக்கு காட்டுறியா? எங்க அம்மாவோட போட்டோ ஒரே மாதிரி இருக்காங்க. எனக்கு யாழினி அம்மாவும் பேசுகிறத பார்த்தா இந்த குட்டி பிள்ளைங்களுக்குள்ளே இவ்வளோ ஒரு புரிதல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அம்மா சொல்கிறாங்க இந்த விஷயத்தையும் யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக வந்து யாழினி சொல்கிறாங்க, நீ வேற ஏற்கனவே சொல்லிட்ட யார்ட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா யாழினி வந்து பார்த்துறாங்க, என்ன எங்கள் சித்தி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இது எங்கள் அம்மா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ பார் பக்கத்தில் எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், மிஸ் மாதிரியே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ உலகத்தில் வந்து இப்படியெல்லாம் நிறைய பேர் ஒரே மாதிரி இருப்பாங்களா என்ன அப்படின்னு யாழினி கேட்குறாங்க. இப்போ அம்மா அப்படின்னு தான் நினைக்கிறேன், எனக்கும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ க்யூட்டான ஒரு கான்வர்சேஷன் ரெண்டு பேத்துக்குள்ளே அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கு. விஜய் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு நர்மதாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒன்றா வந்து காவேரி ரசிச்சுட்டே இருக்காங்க. இனிமேல் வந்து காவேரி வந்து விஜயை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுவாங்க. இனிமேல் கதை அப்படி தான் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு சைடு விஜய் வந்து அப்படியே வந்து பார்க்குற மாதிரி பார்த்துட்டு கீழே முடிச்சிடுறாங்க காவேரியை. ஆனால் வந்து காவேரி வந்து ரசிக்கிறாங்க. ஒரு சைடு விஜய் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க, காவேரி வந்து கொஞ்சம் கிட்ட வர மாதிரி காட்டுவாங்க. எப்போவுமே கதை அப்படி தான் போகும். ஸோ இனிமேல் வந்து காவேரியோட லவ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சூப்பரான